ஆனால் சமூக நீதியை பற்றி வந்து இந்த சமத்துவத்தை பற்றி திமுக பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை என்றுதான் யதார்த்தமான இன்னைக்கு இருக்கக்கூடிய கலாநிலை. ஏன் அது எதனால அந்த மாதிரி சொல்றீங்க? எங்க சமூக நீதியை பற்றி பேச சொல்லுங்க பார்ப்போம். ஒரு புல்லட் ஓட்டினா வெட்டானுங்க, குடிக்கிற தண்ணியில் மலம் கலக்கிறது, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் மாணவ பிள்ளைகள் மத்தியில் இந்த ஏற்றத்தாழ்வு எவ்வளோ விஷயத்தை இங்கே கற்பித்து வச்சிருக்கிறாங்க. சமூக நீதின்றது என்னன்றது முதல்ல தெரியுமா? அண்ணன் திரும்ப வந்து இன்னைக்கும் மௌனம் காத்துக்கிட்டு இன்னைக்கும் வந்து ஏன் அப்படி இருக்கிறாருன்னு தெரியல. நீங்கள் இப்போ இவங்களாவது வாரிசாக பெற்று வச்சுருக்காங்க, வரிசையாக வந்து நாடே இவங்களுக்கு தான் சொந்தன்ற மாதிரி ஆட்சியில் அமர்த்துவதற்கான வேலையை பார்க்குறாங்க. அண்ணன் வந்து மக்களுக்காகவே வாழ்ந்த ஒரு தலைவர். கட்சியை என்கிட்ட தான் இருக்கு, அன்புமணியை நீக்கியாச்சுங்கிறாரு. அதாவது கண்ணு முன்னுக்கு பின் முரணா பேசுறதுதான் இன்றைய பாட்டாளி மக்களுடைய நிலைப்பாடு. அதுக்கு ஜால்ரா தட்டுறதுதான் திரு மாப்பிள்ளை போன்ற நபர்கள் எல்லாம் திமுக கலைஞருடைய குடும்பம் 100க்கு 100 தொழில் பண்ணி தான் காசு சம்பாதிச்சாங்களே தவிர யாருகிட்டையும் கையூட்டு வாங்கி சம்பாதிக்கல. கையூட்டு வாங்கி சம்பாதிக்கல. என்ன தொழில்னா என் இடுப்புலேயே ஒருத்தன் கை வைக்கிறானா, நான் இவ்வளவு தைரியமா பேசி அரசியலுக்கு என் இடுப்புலேயே கை வைக்கிறானா, பாமர மக்களுடைய நிலைமை எல்லாம் என்னன்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கேற்பதான் வந்து இன்னைக்கு பெண்கள் மீது கை வைக்கக்கூடியதான் இன்னைக்கு வரம்பு மீறி போயிட்டு இருக்குல்ல. கேட்டா இவங்க சமூக நீதி இவங்க தானாமா. உங்களுக்கெல்லாம் வந்து சமூக நீதியை பற்றி பேசுவதற்கு அருகதை இருக்காயா அப்படி கேட்குறாங்கல்ல. என்ன சொல்லுவீங்க நீங்க? இருக்குன்னு வைங்க. அதானே உருட்டு சமூக நீதிக்கு சொந்தக்காரரே நாங்க தானே. சரியா போச்சா? எங்க தந்தை பெரியார் வந்து கட் பண்ணி அன்புமணி அவர்கள் வந்து மக்கள் உரிமை மீட்பு பயணம் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அந்த பயணத்துல என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சமூக நீதியை பத்தி பேசுறதுக்கு திமுகக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டிருக்காரு. என்ன அருகதை இருக்கு, என்ன அருகதை இருக்குன்னு கேட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம இப்ப அவங்களோட உருட்டு திருட்டு இது எல்லாத்தையுமே ஒரு புத்தகமா போட்டு வெளியிட போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி பாக்குறீங்க? ஒரு புத்தகமா போட்டு வெளியிட்டாக்கா இந்த நம்ம ஆபீஸ்லாம் வைக்கிறதுக்கு பத்துமான்னு தெரியல. கிட்டத்தட்ட உருட்டும் திருட்டும் சொல்லி அவ்வளோ சம்பவங்களை திமுக தொடர்கதையாக அரங்கேற்றம் செய்திருக்கிறது. கலைஞர் காலத்திலிருந்து இன்றைக்கு உதயநிதி காலம் வரைக்கும் இருக்குது. அடுத்து வந்து இன்பநிதி காலம் வருவதற்கான வாய்ப்பு இல்லாத மாதிரியான விஷயத்தை இப்போ தளபதி விஜய் வந்ததுக்கப்புறம் தலைகளாக மாற்றிக்கிட்டு இருக்கிறாரு. ஆனால் சமூக நீதியை பற்றி வந்து இந்த சமத்துவத்தை பற்றி திமுக பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை என்றுதான் யதார்த்தமான இன்னைக்கு இருக்கக்கூடிய கலாநிலை. ஏன் அது எதனால அந்த மாதிரி சொல்றீங்க? எங்க சமூக நீதியை பற்றி பேச சொல்லுங்க பார்ப்போம். ஒரு புல்லட் ஓட்டினா வெட்டானுங்க, குடிக்கிற தண்ணியில் மலம் கலக்கிறது, இங்கே இருக்கக்கூடிய மக்கள் மாணவ பிள்ளைகள் மத்தியில் இந்த ஏற்றத்தாழ்வு எவ்வளோ விஷயத்தை இங்கே கற்பித்து வச்சிருக்கிறாங்க. சமூக நீதின்றது என்னன்றது முதல்ல தெரியுமா? இல்லை சனாதனத்தை பற்றி நான் சாகும் வரை பேசுவேன், இறுதி வரை பேசுவேன்னு சொன்னால உதயநிதி இப்போ பேச வேண்டியதானே? மோடி தமிழ்நாட்டுக்கு வருவது எங்கள் பெருமை, இதுதான் இவங்களுடைய வேலை. ஹிந்தி தெரியாது போடா, டிஷர்ட் போட வேண்டியது. மோடி வந்தான்னா ஆவோஜி ஆவோஜி காவோஜி காவோஜின்ட்டு பின்னாடியே போகக்கூடிய ஆட்கள் இவர்கள் வந்து இந்த சமூகத்தை சீரழித்து விட்டு இவர்கள் சமூக நீதியை பற்றி பேசுதுன்றது உள்ளபடி ரொம்ப வெக்கைக்கடான விஷயம். இன்றைக்கு அன்புமணி அவர்கள் வந்து அட்லீஸ்ட் இப்பயே அது பேச ஆரம்பிச்சாரு. அதில் வந்து நம்ம அண்ணன் திருமாவை கம்பேர் பண்ணும்போது அன்புமணி அவர்கள் பேசியதில் உள்ளபடி எல்லாருக்கும் மற்றற்ற மகிழ்ச்சி. ஏன்னா அண்ணன் திருமா வந்து இன்னைக்கும் மௌனம் காத்துக்கிட்டு இன்னைக்கும் வந்து ஏன் அப்படி இருக்கிறாருன்னு தெரியல. நீங்கள் இப்போ இவங்களாவது வாரிசாக பெற்று வச்சுருக்காங்க, வரிசையாக வந்து நாடே இவங்களுக்கு தான் சொந்தன்ற மாதிரி ஆட்சியில் அமர்த்துவதற்கான வேலையை பார்க்குறாங்க. அண்ணன் வந்து மக்களுக்காகவே வாழ்ந்த ஒரு தலைவர், திருமணம் முடித்து கொள்ளாமல் மக்களுக்காகவே. அப்போ மக்களுக்காக களத்தில் தைரியமாக நின்று இன்னமும் ஆக்ரோஷமாக சண்டை போட்டு நீங்கள் பிஜேபி கூட போங்கலாம் யாருமே உங்களை கட்டாயப்படுத்தல, நீங்கள் போகவும் மாட்டீங்க. அது வெல் அண்ட் குட், அதை நம்ம வரவேற்கிறோம். அதே சமயத்தில் நீங்கள் திமுகவிடம் எதிர்கேள்வி கேட்கணும்ல. சமரசமாகவே இருந்துக்கிட்டு எதிர்கேள்வி கேட்காமல் போவதுன்றது வந்து ஒரு நல்ல தலைவனை மட்டுப்பட வைத்து விடும். இன்றைக்கி அன்புமணி அவர்கள் எடுத்து பேசக்கூடிய அந்த விஷயம் வந்து திமுகவை நேரடியாக அந்த கேள்வி எழுப்பியிருக்காங்கன்னும் போது உள்ளபடி வந்து ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம். உங்களுக்கெல்லாம் வந்து சமூக நீதியை பற்றி பேசுவதற்கு அருகதை இருக்காயா அப்படி கேட்குறாங்கல்ல. என்ன சொல்லுவீங்க நீங்கள்? இருக்குன்னு வைங்க. அதானே உருட்டு சமூக நீதிக்கு சொந்தக்காரரே நாங்க தானே. சரியா போச்சா? எங்க தந்தை பெரியார் வந்து கட் பண்ணி எப்ப சமூக நீதிக்கு சொந்தக்காரங்க நீதியே நாங்க தான். திராவிட முன்னேற்ற கழகனாலே சமூக நீதியினுடைய கொள்கையினுடைய திமுக பெண்கள் கதறதெல்லாம் பாத்தீங்களா? இடுப்புல கை வைக்கிறானுங்க. சமூக நீதி இடுப்புல எப்ப கை ஒரு உறுதிமொழி கூட எடுக்கும் போது ஒரு பெண் நிர்வாகி என்ன பண்றாங்கன்னா இப்படி கை வச்சு எடுக்கிறாங்க. ஒருத்தர் வந்து வலையெல்லாம் கழட்டுறாரு. வலையில கழட்டலமா, அதுல அங்கனுக்குள்ள ஏதோ பூச்சி தட்டி விட்டாங்க. அடுத்த முன்னாடி கையில பூச்சி உங்களுக்கு புழு இருந்தா என்ன உங்களுக்கு என்ன ஒரு தொட்டு சொல்லுது தட்டி விட்டாரு. அவ்வளவுதான்.
ஒரு தடவை மேயர் பிரியா எவ்வளவு இங்க எடுத்தது மேயர் பிரியாவுடைய காணொலி பாத்தீங்களாமா? அந்த அம்மா எவ்வளவு வந்து ஒரு நிழலோட நின்னாங்க. அந்த அம்மாவுடைய முகம் வந்து இந்த அளவுக்கு மாறிச்சுன்றதெல்லாம் பார்த்தோம். கார்ல தொங்க விட்டுட்டு கூட்டு போனா கூட்டம் தான் அந்த கூட்டம். இவங்க சமூக நீதியை பற்றி பேசுறது ஒரு பெண் நிர்வாகி சொன்னாங்க, என் இடுப்புலயே ஒருத்தன் கை வைக்கிறானா, நான் இவ்வளவு தைரியமா பேசி அரசியலுக்கு என் இடுப்புல கை வைக்கிறானா, பாமர மக்களுடைய நிலைமை எல்லாம் என்னன்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கேற்பதான் வந்து இன்னைக்கு பெண்கள் மீது கை வைக்கக்கூடியதான் இன்னைக்கு வரம்பு மீறி போயிட்டு இருக்குல்ல. கேட்டா இவங்க சமூக நீதி இவங்க தானாமா. ஐயா கூச்சமே பட மாட்டீங்க. பெண்கள் மீது கை வைக்காம அப்புறம் ஆம்பளை மீது அப்ப கை வைப்பாங்க. என்ன பேசு? அப்ப இது சரின்னு சொல்ல வரீங்களா? என்ன பொம்பளையும் ஆம்பளையும் தானே ஒண்ணு சேருவாங்க. ஆம்பளை அடுத்த முண்டாட்டி அடுத்த வீட்டு புள்ள மேல கை வைக்கிறது சமூக நீதி. அடுத்த முண்டாட்டின்னு நான் சொன்னா? ஆமா, அவன் முண்டாட்டி வரலாறு அதானே. அடுத்த முண்டாட்டி வரலாறு அதானே. உங்களுக்கு ஏதாவது எங்களை பத்தி ஏதாவது அவதூறு பரப்பணும், அதுக்கு எப்படி பரப்பணுமோ அது மாதிரி நீங்க எங்க அன்புமணியை எதிர்த்த கேள்வி சொல்லுங்க பாப்போம். ராமதாசும் மருத்துவரும் உங்களுக்கு சொல்லியிருக்காருல்ல ஐயா. ராமதாஸ் 2வது ஒய்ஃப் எப்படி வந்தது? அடுத்தவன் கல்யாணம் பண்ணிட்டு போன பொண்ணை போய் ராத்திரியே காரை எடுத்துட்டு போய் சேலத்துல போய் அடிச்சு போட்டு தூக்கிட்டு வந்து அந்த பிள்ளைய இங்கே தாலியை கட்டி இங்க வச்சுக்கிட்டு வாழ்ந்ததெல்லாம் தெரியாதா? ஏதோ நானும் ஏதோ சரி பெரிய மனுஷனை நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னா நீங்க என்னவோ சரி விடு. அவர் என்ன சொல்றாரு, என் பேரே உன் பேருக்கு பின்னாடி போடக்கூடாதுரா அப்படின்னாரு. என்ன பண்றாரு, என்னுடைய இன்சில வேணா போட்டுக்கோங்கிறாரு. மானங்கட்ட ஒரு பெத்த தகப்பன் தாவனுடைய பேரு இருக்கக்கூடாதுன்னு சொல்றான்னா அப்ப யாருக்கு பிறந்தாரு அவரு அப்படிங்கிற கேள்வி வருமா இல்லையா? ஒரு பெரிய மனுஷன், ஒரு 85 வயசை கடந்த ஒரு பெரிய மனுஷன் அந்த மாதிரி எல்லாம் பேசலாமா? பேசிட்டு போனா போது என் இன்சில வேணா போட்டுக்குன்னு இப்ப சொல்றாரு. 1 மாசத்துக்கு முன்னாடி அப்படி சொல்லி இப்ப இப்படி சொல்றாரு. அதுக்கப்புறம் இவர் இப்ப நடப்பயணம் போறாரு, அதுக்கு வாழ்த்து சொல்றாரு. அதுக்கப்புறம் கட்சிக்கு நான் தான் தலைவர், கட்சியை என்கிட்டதான் இருக்கு, அன்புமணியை நீக்கியாச்சுங்கிறாரு. அதாவது முன்னுக்கு பின் முரணா பேசுறதுதான் இன்றைய பாட்டாளி மக்களுடைய நிலைப்பாடு. அதுக்கு ஜால்ரா தட்டுறதுதான் திரு மாப்பிள்ளை போன்ற நபர்கள் எல்லாம் உருட்டும் திருட்டும் அப்படின்னு சொல்லி நீங்க பண்ணதை பத்தி புத்தகம் போடுறாராமா? அவரு புத்தகம் போடுவாரியா? அவருக்கு அங்கீகாரம் போடுற அளவுக்கு அன்புமணிக்கு அங்கீகாரம் கொடுத்தது எங்க முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர். அவர் போய் நேரடியா பேசி அவருக்கு அமைச்சர் பொறுப்பு வாங்கி கொடுக்கலைன்னா அவர் அமைச்சரே இல்லை. அப்படி வாங்கி கொடுத்த அமைச்சர் பதவியில 1000 தில்லுமுள்ளுகள் பண்ணதுனால இன்னைக்கு பாரதிய ஜனதாவுக்கு கப்பல் ஓட்டிட்டு உக்காந்து இருக்காரு. அவர் மேல எத்தனை வழக்கு பெண்டிங்ல இருக்கு உங்களுக்கு தெரியுமல்ல? அவர் மருத்துவத்துறையினுடைய டாக்டர் படிப்புகளுக்கு மெடிக்கல் காலேஜஸ்க்கு என்னென்னலாம் பண்ணாருன்னு சொல்லி பல்வேறு வழக்குகள் பெண்டிங்ல இருக்கு. எதுமா புனிதர்கள் திமுக மேல இருக்கக்கூடிய வழக்குகள் எல்லாம் வந்து ஜிஜிபி. இது இவங்க மேல இருக்கிற வழக்கில் மெடிக்கல் காலேஜுக்கு ஏமா ஒரு தேசாய், அவர் பேர் என்ன தேசாய், அந்த தேசாய் வீட்டுல அவர் தான் சேர்மன் பாரு மெடிக்கல் காலேஜ். அவரு இவருக்கு அடுத்த பொறுப்புல இருந்து உருட்டும் அவர் பார்த்தா பெட்டை தூக்குனா பெட்டு கடியில பூரா பணம், அடுப்படிக்கு போனா அடுப்படியில பணம், எங்க பார்த்தாலும் பணம். என்னடான்னு பார்த்தா 200 கோடி இருந்துச்சு. சரி, அந்த அளவுக்கு இப்ப இவங்கள்ட்ட இருக்கு. இந்த மகாலிங்கபுரத்துலதான் வீடு வச்சிருந்தாரு. இப்ப எங்க போயிட்டாரு? 2 ரூபா டாக்டர்னு பேரு அவங்க அப்பாவுக்கு. எங்க வந்துச்சு இத்தனை சொத்து? இப்ப பனையூர்ல பெரிய பங்களா எங்க வந்துச்சு? ஸ்டார் ஹோட்டலு. எதுமா? கருணாநிதி அவர்களுக்கு கருணாநிதி வந்து அந்த காலத்திலேயே 5000 ரூபாய் கதை வசனம் எழுதுனதுக்கு 5000 ரூபாய் வாங்குவாரு ஒரு படத்துக்கு. சும்மா 1952லயே வந்து அம்பாசிடர் லேண்ட்மார்க் ஒரு கார் வாங்கினாரு. அப்பமே 57 அந்த வீடை வாங்கிட்டாரு. நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, புரிஞ்சதா? அவர் சர்டிபிகேட் டூப்ளிகேட். யாரு சர்டிபிகேட்? டாக்டர் ஐயா இருக்காருல்ல, டாக்டர் ஐயா. அந்த டாக்டர் ஐயா அவருடைய அப்பா பேரு அவங்க அம்மா பேரு யாருங்கிறது உலகறிஞ்ச விஷயம். ஆனா இவர் சான்றிதழ்ல இவர் வந்து எஸ்சின்னு சொல்லி போட்டு தான் அந்த கோட்டால தான் சீட்டை வாங்கி படிச்சாரு. ஆகையினால இது தெரிஞ்ச உடனே நீதிமன்றத்துல வழக்கு தொடுத்ததுல தெரிஞ்சு போய் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அதனால அவர் டாக்டர் தொழில பண்ண இயலாது, புரிஞ்சதா?
அவரு ஆனா பேரு டாக்டர் டாக்டர் போட்டுக்கிறாரு. நல்லா படிச்ச டாக்டர் ஆயிட்டாரு. பெரிய மனுஷன், வயசாயிடுச்சு. உங்களை மாதிரி வந்து நல்லா படிக்காம இருந்தா டெப்டி சிஎம் ஆயிருப்பாரு. கொஞ்சம் நல்லா படிச்சு டாக்டர் ஆயிட்டாரு போல் இருக்கு. டாக்டர் ஆனவரும் தவறான வழியில சொல்லி வாங்கிட்டாரு. அது உங்க சாவாசம். அது எங்க திமுக சாவாசம் வச்சா நேரா அவர் என்ன எங்களோடய இருந்தார். அவர் நீங்க தானே சொன்னீங்க அன்புமணிக்கு வாழ்க்கை கொடுத்தது அவர் தான். அன்புமணிக்கு இல்லம்மா, நான் சொன்னதெல்லாம் அன்புமணிக்கு இல்ல. அன்புமணி நேரடியா டாக்டருக்கு படிச்சவர் தான். அவங்க கம்யூனிட்டியில அவரு வன்னியர் அந்த சொல்றது ஐயா ராமதாஸ் ஐயாவுக்கு சொல்றேன் நானு. ஆகையினால நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, புரிஞ்சதா? இதெல்லாம் நல்லா இருக்கட்டும். அவங்க கண்ணு நான் என்ன சொல்றேன், ஒரு பழமொழி சொல்லுவான், தேன் எடுத்தவன் கையை சோப்பு போட்டா கழுவான்னு எங்க தலைவர் சொல்லுவாரு. அது மாதிரி நாக்க நக்கிட்டு போ அப்படி சொல்ல மாட்டாங்கல்ல. என்ன தேன் எடுத்தவன் புறங்கைய நக்காமையா இருப்பான்னு. ஆமா, அதான் எல்லாம் ஒண்ணுதானே. புறங்கைய நக்குவான், சோப்பை போட்டு கழுவுவானான்னு கேட்பான். அதுதான் திமுக வந்து உருட்டும் திருட்டுன்றதுக்கு ஏத்த கட்சி தான் இல்லையா? சும்மா இருமையா. எல்லாத்துலயும் எங்க பிராக்டிஸ் எங்க பிராக்டிஸ் பண்ணது, அவங்க அம்மா எங்க பிராக்டிஸ் பண்ணது, இந்த டாக்டர் தொழில எவ்வளவு மாசம் வருமானம் வந்துச்சு, வருமான வரி சான்றிதழ காட்ட சொல்லுங்க. சும்மா இந்த கதையெல்லாம் விடக்கூடாது. எது ஸ்டாலின் கொடுத்தா நாங்க வருமான வரி கட்டிக்கிட்டு தான் இருக்கோம். கலைஞர் மாதிரி திமுக கலைஞருடைய குடும்பம் 100க்கு 100 தொழில் பண்ணி தான் காசு சம்பாதிச்சாங்களே தவிர யாருகிட்டையும் கையூட்டு வாங்கி கையூட்டு சம்பாதிக்கிறது. ஆமா, எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் எல்லாத்தையும் கடல்ல வங்க கடல்ல தள்ளி விடுறது. சரியா? மாடர்ன் தியேட்டர்ஸ்ல பெர்மனண்டா அவர் போய் கதை வசனம் எழுதி மாடர்ன் தியேட்டர்ஸ் அவரு வாழ்க்கை ஆரம்பமே மேல வர்றதுக்கு மாடர்ன் தியேட்டர்ஸ். ரெண்டாவது கேட்டது ஸ்டாலின் என்ன செஞ்சாரு? பராசக்தி படத்துல அவர் எழுதின கதை வசனம் கேக்குறது என்ன, அவர் என்ன பண்ணாருன்னா, அவர் புள்ளையா அவர் புள்ள அப்புறம் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க. என்ன பண்ணாரு? அதான் அவர் புள்ள அவர் தொழில் பண்ணாரு. என்ன தொழில் பண்ணாரு? சினிமா படங்கள் எடுத்தாங்களா இல்லையா? அதத்தான் எத்தனை படம் எடுத்தாரு, நான் குறிச்சு டைரி போட்டு அவசியம் இல்ல. திமுக இவர் தான் இருக்கிற பெரிய கணக்கு புள்ள, புரியுதா? விஜய்க்கு எங்க இருந்து காசு வருதுன்னு தெரியும், சீமானுக்கு எங்க இருந்து காசு வருதுன்னு தெரியும், இருக்கக்கூடிய மத்த கட்சி தலைவர்கள் எங்க காசு வருதுன்னு கணக்கு எடுத்து வச்சிருக்கேன், எனக்கு தெரியும். கணக்குள்ள இதை மட்டும் எடுக்க மாட்டேன். ஏன்? நான் தான் சொல்றேன் இல்லையா, அவரு திரைப்படங்கள் எடுத்தாரு. எந்த படம் எடுத்தாரு சொல்லுங்க? அது எந்த படம் எடுத்தாரு? அதெல்லாம் எனக்கு நான் அதெல்லாம் அந்த கணக்குல வச்சுக்கிடல. என்ன படம்? இங்க பாரு, எல்லாம் பாக்குற படம் தானே, எல்லாம் பாக்குற மாதிரி படம் தானே, பெரிய குடும்ப படம் தானே. குடும்ப படம் தான். அப்புறம் என்ன சொல்லுங்க? படம் தான் நடத்தாங்க. அதே மாதிரி அந்த அவருடைய தாய் மாமா அவரு படத்துல நடிச்சு சம்பளம் ஒண்ணும் வாங்கலாமா? ப்ரொடியூஸ் பண்ணி பாரு, அவருக்கு ப்ரொடியூஸ் பண்ணாரு, பண்ணாரு. என்ன வரும்? அதுக்கப்புறம் அவருடைய கணக்குல இருங்க, கணக்கு பண்ணி தான் வச்சிருக்கீங்க வேலையெல்லாம். விஜய்க்கு எங்க இருந்து காசு வருது தெரியுமா? தளபதிக்கு எங்க இருந்து காசு வருது, யாரு கொடுக்குறான், எல்லாத்தையும் வச்சிருக்கேன். உங்க தலைவருடைய புள்ள ஸ்டாலின் இன்னைக்கு அவர் தான் முதலமைச்சர். என்ன படம் ப்ரொடியூஸ் பண்ணாரு, எவ்வளவு லாபம் வந்துச்சு, அதோட கணக்கு வச்சிருப்பீங்கல்ல? சொல்லுங்க பாப்பா. எல்லாமே எங்கள்கிட்ட கணக்கு வழக்கு எல்லாம். ஒரு படம் எல்லாமே நாங்க வருமான இங்க தாக்கல் பண்ணி அந்த மாதிரி சும்மா அந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சு பாருங்க. இன்கம் டாக்ஸ்ல ரிட்டர்ன் தாக்கல் பண்ணியிருக்கோம். இன்னும் ஒருபடி மேல போய் நீ பாக்கணும்னா, நாங்க போன தேர்தல்ல 21 தேர்தல்ல நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போது அவருடைய சொத்து கணக்கை நாங்க காட்டியிருக்கோம். அதனால நீங்க சும்மா இந்த மாதிரி இதெல்லாம். சரி, உங்கள்ட்ட கார் இருக்குல்ல, 1க்கு 2 கார் இருக்கு எனக்கு தெரியும். அது என்ன ஒரு சிஎம் ஒரு முதலமைச்சருடைய பிள்ளைக்கு சொந்தமா கார் இல்லையா? யார போய் நினைச்சிட்டு நீங்க எல்லாத்துக்கும் கதை சொல்லிட்டு இருக்கிறீங்க? தமிழ்நாட்டுல இவங்க அப்பா அப்படியே கலைஞர் அப்பவே 5000 ரூபாய் சம்பளம் வாங்கினாரு, அவ்வளவு செஞ்சாரு, படத்தெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இவர் சொன்னபடி ப்ரொடியூஸ் பண்ண ஒரு ப்ரொடியூசரு கார் இல்லையாமா? சொந்தமா கார்ல அவ்வளவு ஏழ்மையான வாழ்க்கை வாழ்றீங்க, அப்படித்தானே? எவனை ஏமாத்ததுக்கு இந்த நாடகம் உங்களுக்கு? ஏங்க, அவர் கார் சொந்தமா வச்சுக்கணும் அவசியம் இல்லைங்க. இப்ப பேரனுக்கு கூட ஒரு 1.5 கோடிக்கு ஒரு கார் வாங்கியிருக்காங்க. அந்த கார் அவர் தான் யூஸ் பண்ண போறாரு. அவர் இவரு நேரு ஒரு கார் அவருக்கு தான் கொடுத்துருக்காரு ஓட்டிக்க சொல்லி. அதனால இதெல்லாம் இங்க பாருங்க, இதெல்லாம் ஒரு நாட்டுடைய முதலமைச்சர் ரெட் ஜெயின்ற ஒரு கம்பெனியோட கார்ல போலாமா?
உங்களுக்கு கவர்மெண்ட் கார் கொடுக்குது. அந்த காலத்துலயாவது அம்பாசிடர் காரை கொடுத்தாங்க. இப்போ என்ன கொடுத்தாங்க? உங்களுக்கு இனோவா கிறிஸ்டா வரைக்கும் கொடுக்கும் பொழுது அந்த காரை விட்டுட்டு எதுக்கு ரெட் ஜெயினுக்கு அப்போ உங்களுக்கு என்ன சம்மந்தம்? உங்களுக்கு தான் ரெட் ஜெயினுக்கு சம்மந்தம் இல்லைன்றீங்க. அந்த அவங்களுடைய கார்ல போற அளவுக்கு என்ன உங்களுக்கு சமரசம்? பேரன் கம்பெனி பேரன் கம்பெனி தான். அப்படி சொல்லுங்க. அது என்ன? ஆனா எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு அறிக்கை கொடுத்தாங்க இடையில. பேரன் கம்பெனி மருமக கம்பெனி. எந்த பேரு? இன்பநிதி பையன். இன்பநிதிக்கு பையன் இருக்கா? பரவாயில்லையே ஐயா, உங்களுடைய அட்வான்ஸ் வளர்ச்சியில செஞ்சாலும் செஞ்சிருப்பீங்க. இன்பநிதிக்கு பையன், ஏன்னா ஏற்கனவே அவர் சமூக நீதியை நிலைநாட்டிருக்காரு. பாத்தீங்களா? துணை முதலமைச்சருடைய பையம்மா இன்பநிதி. அவரு இன்பநிதி பையன் கார் ஒண்ணு பிரசன்ட் பண்ணாங்க. அந்த கார் வச்சிருக்காரு. காசு கொடுத்துவாங்களே, ரெட் ஜாயின் மூவிஸ் கேட்டியாமா? பிரசன்ட் பண்ணிருக்காங்க. எதையும் காசு கொடுத்துவாங்க. அவருக்கு அவங்க மாமா பண்ணிருக்காரு. எந்த மாமா? எந்த மாமானா? எந்த மாமா? எந்த மாமானா என்ன? மாமா நிறைய மாமா இருக்கு திமுகல. எந்த மாமா சொல்லுங்க மாமா. எந்த மாமா? அதாவது நீங்க இப்ப அவங்க அப்பா பண்ணிருக்காரு, மாமா இல்லையா? அப்பா உதயநிதி வாங்கி கொடுத்திருக்காரு. அப்பாவா மாமாவா? கரெக்டா அப்பா தான் வாங்கி கொடுத்தாரு. அப்பா தான் வாங்கி கொடுத்தாரு. அப்ப மாமா? மாமா இல்ல அவருக்கு. எந்த மாமா? தாய் மாமா இல்லையா? அப்ப மாமா வாங்கி கொடுத்தாரு. தாயா மாமா வாங்கி கொடுத்தாரு. நீங்க தங்கு சிலிப்பியா? இது ஒரு பெரிய விஷயம் பேசுறீங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். தங்க சிப்ப நான் விட்டு போக முடியாது. உருட்டு திருட்டுன்றது உங்களை பத்தி புத்தகம் போட போறாங்க. புத்தகம் இன்பநிதி புள்ள வேற இருக்குன்னு இருக்கீங்க. அது ஒரு புது தகவல்மா, நீங்க நல்லா நோட் பண்ணீங்க. இன்பநிதி புள்ள இருக்குன்னு இருக்கீங்க. இது சொல்ல முடியாது. என்னப்பா இன்பநிதி பாருமா. இன்பநிதி எங்க? வெளிநாட்டுல? இங்க லண்டன்ல இருக்காரு. குழந்தையா? இல்ல அவர் இப்ப லண்டன்ல இருக்காரு. அந்த எந்த குழந்தை? இன்பநிதி குழந்தை நீங்க சொன்னீங்களே. அப்பா நான் உதயநிதி பையன் தான் இன்பநிதி. இன்பநிதி குழந்தை இருக்குன்னு சொன்னீங்க. என்னையா தங்கு சிலிப்பா மாத்தி சொல்லியாச்சுன்னா உடனே அதை பிடிச்சிட்டு தொங்குற. உனக்கு வேற வேலையே இல்லையா உங்களுக்கு? இந்த இதுல ஆங்கர் உட்கார ஆளுகளும் சரி, இந்த மாதிரி விஐபி உட்கார இல்லையா? இங்க பாருங்க, இப்போ வேற யாராவது இப்ப சொன்னாக்கா சரி குழந்தை இருக்க வாய்ப்பு இல்லைன்னு கடந்து போயிடலாம். நீங்க உதயநிதிக்கு இன்பநிதின்னு சொல்லிட்டேன். அதுக்கு திமுக மூத்த முன்னோடி நீங்க சொல்றீங்கன்னா உங்களுக்கு தெரியாம ஒரு செய்தி வாய்ப்பு இல்ல. நாங்க என்ன உதயநிதிக்கு இன்பநிதின்னு சொல்லிட்டேன். அதுல என்ன தப்பு? அதான் நீங்க சொன்னதுனாலதான் நான் சரி சந்தேகப்படக்கூடாது. ஏன்னா நீங்க எல்லாருக்கும் மூத்த முன்னோடி. அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை.